இது நான் மட்டும் சொல்லவில்லை, இந்த உலகமே அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. முதலில் அத்துணை குடும்பத்தார்கள் அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களும் ஆறுதல் சொல்லியிருந்தாலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் இன்றைய தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உயிர்களை இழந்து வாடுகின்ற அத்தனை குடும்பத்தினருக்கும் மிக தெளிவாக ஆறுதலை சொல்லி அவர்களை நேரில் சந்திப்பதற்காக வருகின்ற கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு அந்த துயர சம்பவத்தை மிகவும் வேதனையோடும் அதிர்ச்சியோடும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தனைக்கும் ஒரே ஒரு காரணம் தான், கையால் ஆகாத விடியா திமுக அரசு சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், அவர்களுடைய திட்டமிட்ட செயல்தான் ஒரு அடுத்த இயக்கம் வளரக்கூடாது என்கின்ற உணர்வுகளோடு இதை செய்ததாகத்தான் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கும் அப்படித்தான் தெரிகின்றது. காரணம், அங்கே இருக்கின்ற ஏற்பாட்டினை பார்க்கின்ற பொழுது அருகிலே கரூரிலே பேருந்து நிலையத்தில் மிக விசாலமான அருமையான இடம் இருந்திருக்கின்றது. அந்த இடத்தை இவர்கள் யாருக்கும் தரமாட்டேன் என்று அரசு சொல்லிக் கொண்டு, ஆனால் உதயநிதி சென்றாலோ அல்லது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்றாலோ அந்த இடத்தில் பேசுவதற்கு மட்டும் எப்படி அனுமதி கொடுக்கப்படுகிறது என்பது நினைக்கின்ற பொழுது உண்மையிலே திட்டமிட்டு நடைபெற்ற செயல்தான் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மின்சாரம் கட் பண்ணியிருக்காங்க, ஆம்புலன்ஸ் விட்டு இது பண்ணியிருக்காங்க, போலீஸ் லஞ்ச் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே திட்டமிட்ட படுகொலை. ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க கூடிய சீக்கிரம் விரைவா நலமிட்டு வீடு திரும்பணும். அதுக்கு எல்லாம் வல்ல ஆண்டவன் அருள் புரியணும். நன்றி. அரசு சார்பா ஒரு நபர் கமிஷன் என்பது எப்பொழுதுமே நம்பிக்கை இல்லாதது. ஏன்னா இது மாதிரி நிறைய கமிஷன் போட்டிருக்காங்க. இந்த கமிஷன் என்ன செய்யணும்னா ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கும். ஆனா அந்த ரிப்போர்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றது அரசு தான் பண்ணணும். ஆனா இந்த அரசு உறுதியா அதை செய்யாது. அந்த ஒரு நபர் கமிஷன் ரிப்போர்ட்டை எங்க கொடுப்பாங்கன்னா அரசுக்கு தான் கொடுப்பாங்க. அரசு நினைத்தால்தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும், நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. ஆனா எந்த இது வரைக்கும் நடந்தது இல்லை. இந்த 4.5 ஆண்டு கால திராவிட ஆட்சி, இந்த 4.5 ஆண்டு காலத்துல நடைபெற்ற எந்த விசாரணை கமிஷனையும் இவர்கள் இதுவரைக்கும் நடவடிக்கைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை. அதெல்லாம் வெறும் கண்துடைப்பு நாடகம். அது அந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகளுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அந்த 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 நேரத்துல ஸ்டெர்லைட்ல நடந்த விவகாரத்துல உடனடியாக அன்றைய முதலமைச்சராக இருந்த, காவல்துறைக்கு தலைவராக இருந்த மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த காவல்துறையில் இருந்த அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு காவல்துறையில் எந்த தனிப்பட்ட நடவடிக்கையும் அவங்க மேல எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த அரசு. 1977 எல்லா கட்சிக்கும் கொடுக்கறதுங்கிறது அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயம். மக்களுடைய உயிர் என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான். அது எந்த கட்சி உயிராக இருந்தாலும் விலை மதிக்க முடியாத ஒன்று. இன்றைக்கு கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட உயிர்களுக்கு நாம் பலி கொடுத்து விட்டு பரிதாபம் வந்து கொண்டிருக்கிறோம். இத்தனைக்கும் இந்த அரசுதான் காரணம். இப்போ கடல்ல சாதாரண சிலுவை ஆண்டவன் மேல அவரு நம்பிக்கையோட இருக்கிறாரு, தொழில் செய்யறாரு. அவருடைய மனிதாபிமானம், மனசாட்சி எப்படியெல்லாம் வேலை செய்திருக்கிறது என்பதை நாம் இங்கே சொன்னோம். ஒரு சிவமுருகன் தம்பியோட உயிர் முக்கியமா, அல்லது வெறும் 5 லட்சம் ரூபாய் பொருள், அவங்களுக்கு இன்னைக்கு அது 5 கோடி கொடுத்தாலும் அந்த பொருளை வாங்கி தொழில் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு தொழில் போக முடியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய பொருளாதார நெருக்கடிக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. ஆனா 5 லட்சம் ரூபா அப்படி இருந்த பிறகும் அந்த 5 லட்சம் ரூபா வலைய உடனே கட்டி விட்டுட்டு, உடனே அதை அறுத்து அப்படியே கடல்ல விட்டுட்டு
அந்த ஒரு உயிரினி பார்க்காம யாரோ ஒருத்தர், அவங்க குடும்ப உறவு இல்லை, எல்லா உயிரும் ஒண்ணுதான் சொல்லி அந்த உயிரை போய் சிலுவை ஜான் அண்ணா அவர்கள் அந்த குழுவினர் போய் காப்பாற்றி கொண்டு வந்து குடும்பத்துல ஒப்படைச்சிருக்காங்க. ஒரு சாதாரண சிலுவை ஜானுக்கே அந்த மனிதாபிமானம் மனசாட்சி இருக்கின்ற பொழுது இந்த நாட்டில் இவ்வளவு உயிர்களை பலியாக்கி இருக்கின்ற, இந்த திட்டமிட்டு பலி செய்திருக்கின்ற இந்த இன்றைய திராவிட மாடல் அரசு மனசாட்சி இருந்தால், மனிதாபிமானம் இருந்தால் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது எல்லாருமே எப்பவுமே சொல்லிட்டு இருக்காங்க. இதை முதல்ல இருந்தே அவருக்கு வர்ற கூட்டத்துக்கு எல்லாம் எல்லாருமே சொல்றாங்க. அவர் வர்ற கூட்டங்கள் எல்லாமே ஒரு கட்டுப்பாடு இல்லாத கூட்டம், இது சினிமாவை நம்பி வந்துட்டு இருக்கிற ஒரு கூட்டம், ஒரு கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மிகுந்த வேதனைக்குரியது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காரணம், அவருக்கு அரசியல் தெரியாது. அவரு சினிமாவில எல்லாத்தையுமே, அதாவது தவறானதையும் சரின்னு சொல்லி வாதம் பண்ணி அப்படியே நடித்தவர், நடிக்க தெரிந்தவர். இன்றைக்கும் அதே மாதிரி நடித்து விட்டு சென்று இருக்கிறார். அவ்வளவுதான். அது மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ நாட்டு மக்களை பற்றியோ கொஞ்சம் கூட அவருக்கு எந்த அக்கறையும் கிடையாது. அவருடைய சினிமாவை எடுத்துக்கிட்டாலும் அது அப்படித்தான் இருக்கும். அந்த சினிமாவே அவர் அப்படித்தான் நடிச்சிருக்கு. எல்லாமே அதெல்லாம் நம்ம வெளிப்படையா நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த படத்துக்கு நடித்தாலும் தெரியும், ஒரு கிளாஸ் எதையுமே குடிக்க மாட்டாங்க. அதாவது தவறான பழக்கம், சிகரெட்டையோ இல்லது பிராண்டி விஸ்கி எதையுமே அவர் குடிக்க மாட்டார். குடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்தா கூட அதை நடித்து இது பண்ணிட்டு அதை அப்படி வெளியில காட்டுற மாதிரி அதை பண்ணிருப்பார். அதை அப்படி ஏமாத்துற மாதிரி கேட்பாரே தவிர உண்மையிலே குடிக்க மாட்டார். எந்த காட்சியும் பண்ண மாட்டார். ஆனா இவருடைய படம் முழுக்க எல்லாரையும் சிகரெட்டை அடிக்கிறதையும், எல்லாம் தண்ணி அடிக்கிறதையும், எல்லாம் எல்லாத்தையும் காட்டி அதுக்கு பிறகு இவர் ஒரு மணி நேரத்துல மொத்தத்துல 2 நிமிஷம் காப்பாத்திட்டு அவர் அப்படி நினைச்சு படத்தை நம்பி படத்துல இருக்கிற மாதிரியே நடிக்கிற மாதிரியே இங்கேயும் நடிக்கணும்னு நினைச்சாரு. அத அந்த பாவம், பொதுமக்கள் பாவம். நாங்க மக்களுக்காக நாங்க வருத்தம். அண்மை புஷ்பா திரைப்படத்தினுடைய விழாவில் கலந்து கொண்ட அந்த நடிகருடைய, அந்த படத்தினுடைய கதாநாயகன் அர்ஜுனா, அவரு வந்துட்டு போனதுல கூட்ட நெரிசல்ல யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கிறதுக்காக அவரு மேல வழக்கு பதிவு செய்து அதை அங்க வச்சிருக்காங்க. ஆனா அரசியல் லாபத்துக்காக, வாக்காளர்களுடைய மக்களை கவர வேண்டிய தவறான உணர்வுகள், இதில் மிகப்பெரிய துன்புலம் இவர் மூலம் கைவிட்டு நிறைய பெற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அரசு. அதனால அவர் மேல், விஜய் மேல் வழக்கு பதிவு செய்யாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு உயிர் போனதற்கே ஒரு நடிகரை அவர் மீது வழக்கு, அதுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. அவர் விழாவுக்கு வந்தவர். இது அப்படி இல்லை. இவருடைய கட்சியை இவரே கூட்டத்தை கூட்டுறாரு. எல்லாரையும் வர சொல்லி இவருதான் சொல்ற கூட்டத்தை கூட்டி இவ்வளவு உயிர்களை பறி கொடுத்த அந்த கட்சியினுடைய தலைவர் மீது வழக்கு பதியாமல் இருப்பது மூடத்தனம், மூட்டாள்தனம். விஜய் யாரோட டீமா இருக்கு? யாரும் சீட்டிங்லாம் கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க ஆளணுங்கிறதுனாலதான் இப்படி தேவையில்லாத பொய்யான இதெல்லாம் சொல்லி மாட்டிச்சு. முறையா எனக்கு பல காலம் அரசியல் பண்றவங்க 72ல இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் ஆரம்பிச்சு. ஆனா பொதுமக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். அப்படியே அந்த மக்களா வளர்ந்த இயக்கம் தான். அதனால அவங்களுக்கு இருக்கிறவங்க ஒரு மனிதாபிமானத்துல மனசாட்சிப்படி எல்லாரும் இருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த விஜய் எல்லாம் அவங்க படத்தை பார்த்துட்டு வர்ற, நம்ம அதுக்குள்ள போகிற எல்லாரும் மனிதர்கள். ஆனா அவர் செஞ்சதும் பெரிய தவறு. ஏன்னா இவரு இவ்வளவு கூட்டம் வருதுன்னா அதுக்கு தகுந்தவாறு அவரு அதுக்குள்ள பாதுகாப்பெல்லாம் அவரை பாதுகாக்கிறதுக்கு கவுன்சிலர்ஸ் நிறைய வச்சிருக்காருலாம். இதே மாதிரி கூட்டத்துக்கு வந்து அவர் என்ன பண்ணிருக்கலாம், போலீஸ் தவறிட்டு. ஆனா அதே நேரத்துல இப்ப நாங்க புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் மேற்கொண்டு வராரு. நாங்களே எல்லாரும் இப்ப பணம் ஒழிக்க வந்தாரு. நாங்களே எல்லாரும் எல்லா உதய செயலாளர்கள், மாவட்ட எல்லாரும் ஆளாளுக்கு இப்படி ஒரு எல்லாரும் வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம பத்திரமா கூட்டிட்டு வந்து பத்திரமா அவங்க திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 200 பேருக்கு நாங்க 10 பேரை ரெடி பண்ணி உள்ள விட்டுருவோம். அவங்க கூட இருந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் வசதிகளையும் பார்த்துக்கிறாங்க.
ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் உடனே அவங்க வெளியே கூட்டிட்டு வந்து அவங்க இது பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லாத விளைவு விஜய் வந்து இப்போ மக்களை இந்த அரசு சேர்ந்து மக்களை பலியிடலாம்.